ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு முக்கியமான டூல் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன டூல்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல். இந்த ஒரு டூலை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு பிக்னிக் பிளேஸ் போகிறீங்க, பப்ளிக் க்ரௌட் அதிகமாக இருக்கிற ஏரியாவுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது உங்கள் ஃபோட்டோ தவிர மற்ற நிறைய பேர்த்து ஃபோட்டோ அதில் இருக்கும். இது வந்து நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது. ஓவர் க்ரௌடாக இருக்கும். அதனால் வந்து மற்றவங்களை வந்து அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படியோ வந்தால் போதும்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். பட் இந்த ஃபோட்டோலேருந்து தேவையில்லாத ஜனங்களை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதை வச்சு நம்ம எப்படி நம்ம தேவையில்லாத அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பிக்சரில் நம்மளுக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்காங்க, இந்த இடத்துல இருக்காங்க, அப்புறம் இந்த இடத்துல இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டூல் இருக்கு இல்லைங்களா, இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதோட ஷார்ட்கட் வந்து ஜே. உங்கள் கீபோர்டில் நீங்கள் ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டூல் வந்து செலக்ட் ஆயிரும். இந்த டூல் செலக்ட் பண்ணது நம்மளோட கர்சர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் மாறிடும். இதோட ஷேப் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி. கீபோர்டில் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் அண்ட் லெஃப்டில் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகும். இது ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இதோட சைஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹார்ட்னஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த பிக்சருக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரஷ் சைஸ் வச்சுக்க போகிறோம். நம்ம பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான். ஜஸ்ட் இந்த பிக்சர் மேலே நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணோம்னா போதும். மவுஸ் பட்டன் நீங்கள் ரிலீஸ் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் வந்து ஹீல் ஆயிரும். தேட்ஸ் இட். ஸோ சிம்பிள். அந்த இமேஜ் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுச்சு. இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம என்ன ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு இருக்கிற சரௌண்டிங்ஸை வந்து மேட்ச் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருது. இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 பேர் இருக்காங்க. இவங்களை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ சிம்பிள் இல்லைங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்களை வந்து இப்போ ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு மவுஸ் இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க கர்சரை. ஜஸ்ட் ஒரு கிளிக் ரிலீஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வேனிஷ் ஆகிடும். இப்போ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணோம். ரொம்பவுமே சிம்பிள். இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாரை செலக்ட் பண்ண நினைக்கிறோமோ அவங்க ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லாமே அன்வான்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஷார்ட்கட் கீ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே ரீசெட் ஆகி பழையபடி இந்த ஃபோட்டோ வேணும். ஸ்டார்டிங்கில் ஒரிஜினல் ஸ்டேஜில் இந்த ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் இந்த பிகினிங்கில் உங்கள் ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஆயிரும். Ctrl Z கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆயிடுச்சு. F12 கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பழையபடி வந்துடுது. இது பிஃபோர், இது ஆஃப்டர். ரொம்பவுமே கூலாக இருக்கு இல்லைங்களா? நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃபோட்டோஷாப் சம்மந்தமாக வேறு என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம், பாய்.